வணக்கம். தமிழாரத்தின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் அரசாங்கத்தின் கடின உழைப்பே தற்போதைய உறுதியான முடிவுகள். முன்னாள் அமைச்சர் தெரிவிப்பு. சக்தி வாய்ந்த புதையல் தோண்டும் இயந்திரத்தை கைவிட்டு தப்பி சென்ற கும்பல். ஹங்குரன் கெத்த லயன் தொகுதியில் தீப்பரவல், 20 குடும்பங்கள் பாதிப்பு. யாழில் 4 நாட்களாக காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருந்த குடும்பஸ்தர் ஒருவர் மரணம். உக்ரைன் போரை நிறுத்த புடினை சந்திக்க தயாராகும் ட்ரம்ப். வீட்டின் மீது மோதிய விமானம், பயணித்த அனைவரும் பலி. நியூ ரங்கனாஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பென விரிவான செய்திகள். நாட்டை நெருக்கடியிலிருந்து வளர்ச்சிக்கு இட்டு செல்வதில் முன்னாள் அரசாங்கத்தின் கூட்டு கடின உழைப்பும் உறுதியும் தற்போது வலுவான உறுதியான முடிவுகளை தருவதாக முன்னாள் நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். பெட் மதிப்பீடுகள் நீண்டகால வெளிநாட்டு நாணய வழங்குனர் இயல்பு நிலை மதிப்பீட்டை கட்டுப்படுத்தப்பட்ட இயல்பு நிலையிலிருந்து மேம்படுத்தியுள்ளமை குறித்து அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். இந்த மைல்கல் கடன் மறுசீரமைப்பு முயற்சிகளின் வெற்றியை எடுத்துக்காட்டுவதாகவும் இலங்கையின் பொருளாதார மீட்சியில் உள்ளூர் மற்றும் உலகளாவிய நம்பிக்கையை அதிகரிக்கிறது என்றும் செகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாங்குளம் அருகே நவீன காரொன்றுடன் சக்தி வாய்ந்த புதையலை கண்டறியும் இயந்திரம் ஒன்றையும் இன்னும் சில கருவிகளையும் கைவிட்டு தப்பி சென்ற கும்பலை போலீசார் கைது செய்துள்ளனர். மாங்குளம் கனகராயன்குளம் அருகே மர்ம நபர்கள் கும்பல் ஒன்று புதையல் தோண்டும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக போலீஸ் விசேட அதிரடி படையினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் அப்பிரதேசத்தில் கடந்த சனிக்கிழமை மாலை தேடுதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது புதையல் தோண்டுவதற்கான சக்தி வாய்ந்த மெட்டல் டிடெக்டர் எனப்படும் மடிக்கணனி ஒன்றும் அது உள்ளிட்ட உபகரணங்களுடன் கார் ஒன்றினையும் கைவிட்டு மர்ம கும்பல் தப்பி சென்றுள்ளது. காரையும் குறித்த உபகரணங்களையும் கைப்பற்றிய போலீஸ் விசேட அதிரடி படையினர் தப்பி சென்று சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசேட விசாரணைகளின் பின்னர் 6 சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். கங்குரன் கெத்த கபரக்கல தோட்ட கீழ்பிரிவில் உள்ள லயன் குடியிருப்பு ஒன்றில் ஏற்பட்டுள்ள தீப்பரவல் காரணமாக 20 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. குறித்த தீ விபத்தானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. தீ விபத்தின் காரணமாக பாதிக்கப்பட்ட 20 குடும்பங்களை சேர்ந்து 79 பேர் தற்காலிகமாக அங்குள்ள பாடசாலையொன்றில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தீ விபத்துக்கான காரணம் இதுவரை வெளிவராத நிலையில் சம்பவம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் 4 நாட்கள் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருந்த குடும்பஸ்தர் ஒருவர் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். கோண்டாவில் பகுதியைச் சேர்ந்த கந்தசாமி குணரத்தினம் என்ற 67 மதிக்கத்தக்க வயதுடைய 5 பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் இவர் 4 தினங்களாக காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவரை நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை அவர் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார். உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. உக்ரைனில் நடைபெற்று வரும் போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுடன் ஒரு சந்திப்பை எதிர்பார்ப்பதாக அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, நான் செய்ய விரும்பும் விடயங்களில் ஒன்று ஜனாதிபதி புடின் விரைவில் என்னை சந்திக்க விரும்புவதாக கூறியுள்ளார் எனவும் இதற்காக நாம் காத்திருக்க வேண்டும். இந்த போரை நாம் முடிக்க வேண்டும் எனவும் இந்த போர் பயங்கரமானது. உக்ரைனில் நடந்த போரில் மில்லியன் கணக்கான வீரர்கள் இறந்துள்ளதாகவும் ட்ரம்ப் மேலும் தெரிவித்துள்ளார். நான் ஜனாதிபதியாக இருந்திருந்தால் இந்த போர் நடந்திருக்காது என்று அவர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். நான் உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வருவேன் எனவும் மத்திய கிழக்கில் குழப்பத்தை நிறுத்துவேன் எனவும் 3ஆம் உலகப் போரை நான் தடுப்பேன், நான் உறுதியளிக்கின்றேன் எனவும் நாங்கள் 3ஆம் உலகப் போருக்கு மிக அருகில் இருக்கின்றோம் எனவும் தெரிவித்துள்ளார். டிசம்பர் 19 அன்று ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்பை எந்த நேரத்திலும் சந்திக்கவோ அல்லது பேசவோ தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வீடொன்றின் மீது விமானம் மோதி விபத்துக்குள்ளானதில் விமானத்தில் பயணித்த அனைவரும் பலியாகியுள்ளனர். பிரேசில் நாட்டில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது.
சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பிரேசில் நாட்டின் ரியோ கிராண்டோ சுல் மாகாணத்திலிருந்து சிறிய ரக விமானம் சாலோ பாலோ மாகாணத்திற்கு நேற்று சென்று கொண்டிருந்த வேளை அந்த விமானத்தில் 10 பேர் பயணித்துள்ளனர். இந்நிலையில் சாலோ பாலோ மாகாணம் கிராமடோ நகர் அருகே பறந்து கொண்டிருந்த போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்த விமானம் வீடு மீது மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த கோர விபத்தில் விமானம் தீப்பற்றி எரிந்துள்ளதாகவும் இந்த விமானத்தில் பயணித்த 10 பேர் உயிரிழந்துள்ளனர். அதேவேளை வீட்டிலிருந்த 2 பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தகவல் அறிந்து விரைந்து வந்த மீட்புக் குழுவினர் படுகாயமடைந்தவர்களை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சைகளுக்காக அனுமதித்துள்ளனர். மேலும் இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.